இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் ஒரு டைம் வரும்பொழுது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நம்ம ஜீரோவாக நிற்போம். அப்போது நம்ம லைஃப்பில் கிடைக்க வேண்டிய நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு வர வேண்டியதாக இருக்கும். அது நம்மளை விட்டு தூரமாக போயிருக்கும். ஒரு நல்ல ஒரு ஒரு பார்ட்னர் எல்லாமே கைகூடி வர மாதிரி திரும்பின காரியம் இருக்கும். ஆனா அது நம்மள விட்டு தூரமா போயிருக்கும். ஒரு பிளெஸ்ஸிங், நீங்க ஒரு வீட்டு காரியமோ, ஒரு கடனோ ஏதோ ஒண்ணு, ஒரு பிளெஸ்ஸிங் நம்மள தேடி வர மாதிரி இருக்கும். அந்த பிளெஸ்ஸிங் நம்மள விட்டு தூரமா போயிருச்சு. இல்ல மனசுக்குள்ள நல்ல ஒரு சமாதானமா இருந்துச்சு. ஆனா அந்த சமாதானமும் என்ன விட்டு போயிருச்சு. இப்ப நான் ஜீரோவா இருக்கேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலை பொழுதுல ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு, நான் உனக்கு திரும்ப கொடுக்க போறேன். நீ இழந்த ஒவ்வொன்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம ஒரு வாக்குத்தத்தமாக, தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இதுல ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட்டா பாக்குறோம். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் இரட்டத்தனையாய் உனக்கு கொடுக்க போறேன். முன் இருந்ததை காட்டிலும் நான் இரட்டத்தனையாய் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறேன்னு ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. தேவன் கொடுத்த அந்த இரட்டத்தனையான காரியத்தை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா, முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஏன்னா யோபுனுடைய இதெல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு அதோட அந்த கதைகள் தெரியும். ஆனாலும் சுருக்கமாக என்ன செய்கிறேன், அதை சொல்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ செல்வந்தராக இருக்கும்போது கூட அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறதுல அவ்வளோ கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் பிசாசனால் சோதிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் எல்லாமே என்ன செய்கிறாரு, இழந்துடுறாரு. அவர்கிட்ட எதுவுமே இல்லை, அவர் சீரோங்கிற அந்த ஒரு இதில் தான் அவர் வாராரு. ஆனால் அந்த நிலைமைக்கு வரும்போது அவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, யோபு 1:21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அப்போ இந்த இடத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று அவர் மகிழ்ச்சியா ஸ்தோத்திரம் சொல்றாரு. அதாவது அவர் கொடுக்கும் போதும் அது அவருக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னார். அவர் எடுக்கும் போதும் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்தோத்திரம் சொல்றாருன்னா, அவர் தானே கொடுத்தாரு, அப்போ அவரே எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவர் வருத்தப்படலை. நான் இப்படி ஐஸ்வர்யனா இருந்தேனே, இப்போ நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவர் மனம் உடைஞ்சு போய் என்ன செய்யலை, அங்கே இருக்கலை. அவர் என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்றாரு. அப்போ இந்த நாளிலையும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம் இதுதான். நம்ம என்ன ஒரு பிரச்சனைகள், என்ன ஒரு லாஸ் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த ஒரு வீடு கட்டுற காரியங்களா இருக்கலாம், தடைப்பட்டு நிற்கலாம், இல்லை பிள்ளைகளோட ஒரு திருமண காரியத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்தலாம், அதில் ஒரு தடையா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம நிற்கும் போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் இப்படி ஆச்சு, எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாம அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரங்கள் சொல்ல சொல்ல சொல்ல, ஏன்னா உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா. அப்ப நம்ம ஸ்தோத்திரங்கள் சொல்ல சொல்ல சொல்லனா நம்ம இழந்து போனதை எல்லாம் ரெட்டிப்பாக நமக்கு என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை சொல்ல, நீங்கள் நினைக்கலாம் ஸ்தோத்திரதானா அப்படி என்ன அப்படின்னு கேட்கலாம். தேவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம என்ன செய்யலாம், அவருக்கு 1000 நாமங்கள் இருக்குது, ஏகோவா, என்ஷடா, எல்லோஹின். அப்போ அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். இன்னொன்று நமக்கு நிறைய நன்மைகள் நமக்கு செஞ்சிருப்பாரு. யோசிச்சு பார்த்தா அவ்வளோ இருக்கும் நமக்கு செஞ்சது. அப்போ அதை சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சீங்கப்பா, இது முடியாத ஒரு காரியம், ஆனால் எனக்காக நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னு நமக்கு செஞ்ச நன்மைகளை, நல்ல குழந்தைகளை தந்தீங்க, நல்ல கணவரை தந்தீங்க, நல்ல குடும்பங்களை தந்தீங்க, ஏசப்பா அது நல்ல ஒரு வேலைகளை தந்திருக்கீங்க, அதை நினைச்சு நம்ம என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா, நமக்கு நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவரிடத்துல நம்ம எதிர்பார்த்துருப்போம். இந்தந்த காரியம் எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துருக்கலாம். ஆனா அந்த காரியத்தையும் தேவன் உங்களுக்கு செஞ்சிட்டாருங்கிற அந்த ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்துல ஏசப்பா எங்க வீடை கட்டி முடிக்க போறீங்க, என்
என் பிள்ளையோட திருமண காரியத்தை நடத்துறீங்க, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறீங்க, என் கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த விசுவாச அறிக்கைகளை என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரங்களாக தேவனுக்கு வந்து நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு ரெட்டிப்பான, அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் இழந்து போனீங்களோ அது எல்லாம் தேவன் வந்து இன்றைக்கு உங்களுக்கு என்னன்னா ரெட்டிப்பாக ஆண்டவர் இந்த புதிய நாட்களில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு தரப்போகிறார். அது விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஸ்தோத்திர பலிகள் அதிகமாக தேவனோட வாயினால் ஸ்தோத்திர பலிகள் இடுங்க. எப்படி யோபு இழந்து போனதை அப்போ ரெட்டிப்பாக யோபுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இழந்து போன நிறைய விஷயங்களை தேவன் இந்த நாட்களில் ரெட்டத்தனியாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி கொஞ்சம் நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, இந்த நாளிலே கத்தாவே ஆண்டவர் ஏசப்பா அப்பா எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஏசப்பா ஆண்டவர் ஏசப்பாப்பா யோபுக்கு எப்படி ஆண்டவர் அவர் இழந்து போனதை ரெட்டத்தனியாக கொடுத்தீரோ தகப்பனே, அதுபோல இந்த நாளில் அப்பா இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அப்பா பிள்ளைகள் எதை இந்த நாட்களில் இழந்து ஒருவேளை அவங்க குடும்ப சமாதானங்களாக இருக்கலாம், சந்தோஷங்களாக இருக்கலாம் அப்பா ஆண்டவர் ஏசப்பா அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் தகப்பனே, பிள்ளைகளோட ஒரு படிப்பு காரியங்களாக இருக்கலாம், இல்லை திருமண காரியங்களாக இருக்கலாம் தகப்பனே, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குதுப்பா. அவங்க என்னென்ன காரியங்கள் அப்பா எதிர்நோக்கி கிடைக்கலையோ அதில் அப்பா பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ ஐயா, இந்த நாளில் தகப்பனே நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் இசப்பா நீங்கள் செய்யுங்க இசப்பா. ரெட்டத்தனையாகப்பா யாருக்கெல்லாம் முன்னுக்கு அவங்க வெட்கப்பட்டு போனாங்களோ, யாருக்கெல்லாம் முன்னுக்கு அவங்க தலைகுனிந்து நிற்கிறாங்களோ இசப்பா நீர் பார்க்கிறீர் இசப்பா. அவங்களுடைய தலைகள் உயர்த்தப்பட தகப்பனே, அப்போ அவங்க வெட்கப்பட்ட இடத்துல தகப்பனே அப்பா அவங்க உயர்த்தி வைக்கப்பட உதவி செய்யப்பா. ஒரு வேலை கர்த்தாவே அவங்க வேலை காரியங்களாக இருக்கலாம்யா, அந்த இடத்துல நிறைய அவங்க அவமானப்பட்டு இருக்கலாம்ப்பா, அதனால வேதனைக்குள்ளா இருக்கலாமையா. எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இது யாரோ எடுத்துட்டு போறாங்கன்னா எந்தெல்லாம் இடத்துல பிள்ளைகள் வைக்கப்பட்டதுனாங்களோ அந்த இடத்துல சப்பா நீங்க அவளுக்கான காரியங்களை செய்தப்பா அவங்க தலைகள் நிமிர்த்தப்பட தகப்பனே. அப்பா எப்படி நீங்க யோபு ஆசீர்வதித்தீரோ அது போல இரட்டத்தனியாக ஆசீர்வதிங்கப்பா. அப்பா இந்த நாட்களிலேயும் ஸ்தோத்திர பலிகள் இடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயினால ஸ்தோத்திர பலி இடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அற்புதங்கள் அப்படியே நடக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர பலி இட ஆண்டவரே சப்பா அற்புதங்கள் அதிசயங்கள் பெருகும் ஆண்டவரே சப்பா. நீர் அப்படியா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கப்பா. நீர் பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போறீங்க சப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையிலையும் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல பாரங்களும் மறவாதே, ஆமே. இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதிகமா என்ன செய்யுங்க, ஸ்தோத்திர பலி இடுங்க. ஸ்தோத்திர பலி சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. புதுசா இந்த சேனலை பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க அதுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம காலையில் நம்ம ஜெபம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் 5:30 மணிக்கு. நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்தை பாருங்கள். இந்த ஜெபத்தை கூட நீங்கள் திரும்பி போட்டுட்டு கேட்டுக்கொண்டே இருங்க. தேவ பிரசன்னம் உங்களோட ஆளுகை செய்யும். நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இழந்ததை இரட்டிப்பாய் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரிந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குற அவங்களுக்கும் ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுவார். அவங்களும் மீண்டு எழும்பி அவங்களையும் ரெட்டிப்பான நன்மையினால் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஈவினிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கான சில காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அதுவும் பாருங்கள். அதுவும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.